Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் torque experienced by an electric dipole in an uniform electric field. அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க்குக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம். நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க. ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். நார்மலாக ஒரு ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் டு ரொட்டேட், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த நார்மல் ஃபோர்ஸ் எதா மாறுச்சுன்னு அர்த்தம்? ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். இன் தமிழ் திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எப்படி இருக்கும்? ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட், அந்த லைன்ஸுக்கு இன்பிட்வீன் இந்த ஆங்கிள் ஜீரோவாக இருக்கணும், பேரலாக இருக்கணும். கரெக்டாக? தென் டிரெக்ஷனும் சேமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும், அதே மாதிரி சேம் டைரக்ஷனில் இருக்கணும். ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் ஷுட் பி 0. ஓகே, ஸோ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் எதை பிளேஸ் பண்ண போகிறேன்? ஒரு எலக்ட்ரிக் டைப்போல். எலக்ட்ரிக் டைப்போலுங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்னது? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இல்லையா? ரெண்டு சார்ஜஸ், ஒன்று மைனஸ் கியூ, இன்னொன்று ப்ளஸ் கியூ. இந்த சார்ஜஸோட மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும், ஆனால் ஆப்போசிட்னா ஒன்று மைனஸ், இன்னொன்று ப்ளஸ். இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸில் பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைப்போல். எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு இல்லையா? H2O வாட்டர், CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாமே எலக்ட்ரிக் டைப்போலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ண போகிறேன் at an angle theta with uniform electric field. அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு theta angle நான் என்ன பண்ண போகிறேன்? பிளேஸ் பண்ண போகிறேன். டூ சார்ஜஸ் இல்லையா? ஒன்று மைனஸ் கியூ, இன்னொன்று என்னது? ப்ளஸ் கியூ. எடுத்தாச்சு. செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் என்ன? 2a. மைனஸ் கியூவிலேருந்து ப்ளஸ் கியூ வரைக்கும். இந்த மைனஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜும், அது மைனஸ் கியூவாக இருக்கட்டும் இல்லை ப்ளஸ் கியூவாக இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், இந்த எலக்ட்ரிக் டைப்போல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே தீட்டா போட்டுக்கலாம். இங்கே தீட்டா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு இன் பிட்வீன் த ஆங்கிள் தீட்டா, அதே மாதிரி தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் எல்லாமே தீட்டா தான், சேம் ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகே, எது கூட? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட. சரி, ஸோ இப்போ மைனஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? சைடில் எழுதுகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை எ சார்ஜ், ரைட்? அப்போ E is equal to F by Q. இதில் வந்து ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? F is equal to EQ அப்படின்னு எழுதலாம். இதில் ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? வெக்டார். ஸோ F vector is equal to E vector into Q. இது அப்படியே நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். மைனஸ் கியூ பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது, அல்லது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இன்வர்ட்ஸ்னு படித்தோம் இல்லையா? இஃப் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அவுட்வர்ட்ஸ். தென் இஃப் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் நெகட்டிவ் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ட்ஸ். அப்போ மைனஸ் கியூன்னா இன்வர்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? F is equal to EQ அல்லது QE எப்படின்னு எழுதலாம். 4×3 3×4ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ QE. Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார், இது நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால மைனஸ், ஏன்னா டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ். த நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கியூவில் எப்படிப்பா இருக்கும்? ப்ளஸ் கியூனா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ஸ். ஸோ அப்போ அவுட்வர்ட்ஸ்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அது இருக்கும். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரல் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். F is equal to EQ அல்லது QE. QE இது பாசிட்டிவ், அதனால் ப்ளஸ் கியூன்னு போட்டாலும் கியூன்னு போட்டாலும் சேம் தான். ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெக்டார். இப்போ என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் 0. என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுமே மேக்னிடியூடில் ஈக்குவல். ஒன்று F is equal to plus QE, இன்னொன்று F is equal to minus QE. மைனஸ்ங்கிறது டிரெக்ஷனை குறிக்கும், மேக்னிடியூடில் அது வராது. அப்போ ரெண்டோட மேக்னிடியூட் சேம், பட் தே ஆர் ட்ராவல் இன் டிஃபரண்ட் லைன்ஸ் அண்ட் டிஃபரண்ட் டிரெக்ஷன்ஸ். கண்டிப்பாக இது ரெண்டும் சேர்ந்து
ஒரு இடத்துல என்ன பண்ணாது, ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணாது இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஃபுட்பால் இங்கே இருக்குது, ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் ஒரு ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில். ஆனால் ரெண்டு வேறு லைன் எக்காரணத்தை கொண்டு அந்த ஃபுட்பாலில் என்ன பண்ணாது, கால் படவே படாது, ஃபோர்ஸ் அப்ளை ஆகாது. அப்போ அந்த ஃபுட்பால் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் டிஃபரண்ட் லைன் டிஃபரண்ட் டிரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுனால நெட் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கீழே எழுதிக்கலாம், நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ரீசன் சொல்லியிருந்தேன் இல்லையா. வேணும் எப்படி எழுதிக்கலாம், 0 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு, ரீசன் இங்கே எழுதுகிறேன், ஒன்று QE வெக்டார் வேணால் போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கணும். இன்னொன்று டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் அப்படின்னா மைனஸ் QE வெக்டார். அப்போ என்னாச்சு, QE வெக்டார் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 QE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி எழுதிக்கலாம். சரி, ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு கப்புள்னா ஒரு ஜோடி, அதை உருவாக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். தமிழில் திருப்பு விசைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இன்னொரு டேர்ம் கூட இருக்குது, டார்க். இந்த டார்க்குங்கிற ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வேல்யூ 0, டோட்டல் வேல்யூ 0. ஆனால் இது ரெண்டு என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரிக் டைபோலில் ஒரு டார்க்கை கிரியேட் பண்ணுது, திருப்பு விசை. இப்போ டைபோல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மேலே ஒரு டார்க்கை கிரியேட் பண்ணும்போது அந்த திருப்பு விசையினால் இந்த டைபோல் என்ன ஆகும், அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷன்லேயே என்ன ஆகும், இந்த எலக்ட்ரிக் டைபோல் அலைன் ஆகும். ஸோ அதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டார்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஃபோர்ஸ் தான், பட் அதோட ரோல் என்ன அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறது. அதனால என்னன்னு சொல்கிறாங்க, டார்க். ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுவோம், 10th படிச்சிருப்போம். டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் எழுதுவோம், எஃப் வெக்டார் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன நொட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் வெக்டார்ங்கிற நொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டில் வேணால் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போ பாருங்கள், இது எலக்ட்ரிக் டைபோல், டார்க் ஆக்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படியே கீழே டேர்ன் ஆகுது. அப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த டயக்ராமில் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் 90. இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் என்ன லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆர்ங்கிற லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இதை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா எஃப் வெக்டார் இன்டு ஆர் வெக்டார். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சைடில் எழுதிடுவோம். இந்த ட்ரையாங்கிள், இந்த இடத்துக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம், சீன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏபிங்கிற எலக்ட்ரிக் டைபோலோட மிட் பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நேம் என்ன, ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஓகே sin theta கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு சைன். ஸோ sin theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்பர்டியூஸ். குட். ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்னது, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட், தீட்டா இங்கே இருக்குது. ஆப்போசிட்டுங்கும்போது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம், இல்லை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை ஹைப்பர்டியூஸுங்கிறது ஏபி. அப்போ ஏபிங்கிறது என்னது, டைபோல். அந்த எலக்ட்ரிக் டைபோலோட லென்த் என்னது, 2a. அப்போ perpendicular distance by 2a என்ன equal to sin theta is equal to, இப்போ 2a cross multiply பண்ணிங்கன்னா 2a sin theta is equal to perpendicular. அப்போ இந்த இடத்துல நான் எழுத போகிறேன் f vector. f vectorங்கிறது force, எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இந்த f vector பிளேஸில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னது, e q எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் தானே. அப்போ e வெக்டார் into r vector, perpendicular distance இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, என்னது 2a sin theta. கரெக்டா. இந்த sin thetaங்கிறது ஸ்கேலார் ஃபார்மில் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கேலார் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறேன். eq வெக்டார் மாடுலஸ் போட்டுட்டேன் இல்லையா, மேக்னிடியூட். அதே மாதிரி இங்கே 2a, ஏங்கிறது டிஸ்டன்ஸ், மேலே வெக்டார் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வெளியே வரும்போது 2a EQ sin theta அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இந்த 2AQ அப்படிங்கிறது என்னது, P. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், P is equal to 2QA படிச்சிருக்கோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். அப்போ என்ன வரும் அப்படின்னா PE sin theta. ஏன்னா இந்த 2AQவை Pன்னு எடுத்துட்டேன். அப்போ tau is equal to PE sin theta.
இதை வெக்டாரில் எழுதலாம். இன் வெக்டார். வெக்டார் எப்படி எழுதிங்க? நீ படிச்சிருப்பீங்க. ஏபி சைன் தீட்டாங்கிறது வெக்டார் ப்ராடக்ட்ல வரும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதே மாதிரி இங்க டவு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமில் வரக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட என்ன கண்டுபிடிக்கலாம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வரைக்கிறேன். ஆர் another மெத்தட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். வரைஞ்சாச்சு. ஸோ இது என்னது? எலக்ட்ரிக் டைபோல் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. பாயிண்ட்ஸ் வந்து ஏ, அதே மாதிரி இங்கே பாயிண்ட் வந்து என்னது? பின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஏற்கனவே நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே பார்த்து இங்கே வரைஞ்சா போதும். F vector is equal to Q E vector. Minus Q எப்படி? Inwards. அப்போ என்ன வரும்? F is equal to Q E vector. See the first diagram ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ first diagramலையும் minus Qல F vector போட்டுக்கணும். இதுலையும் F vector. Okay. Then make பண்ணக்கூடிய angle theta. Then இதோட midpoint வந்து O. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இதோட ஹோல் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிசின்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் டயக்ராம். இதை ரெண்டாக பிரிச்சுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, பியிலிருந்து இந்த செகண்ட் லைன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை ஐ மீன் லெட்டர் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா பி டின்னு கொடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பார்ட்டு ஓயிலிருந்து எது வரைக்கும்? லாஸ்ட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டைபோல் வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு நொட்டேஷன் கொடுத்துருப்போம். என்ன நொட்டேஷன் கொடுத்துக்கலாம்? இ கொடுக்க முடியாது, ஏன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட். எஃப் கொடுக்க முடியாது, வேணால் ஜின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஓவரால் இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கும் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கும் இடையில உருவாக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான். இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா, சி டவு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோர்ஸ் அதே ஃபார்முலா தான். F vector into perpendicular distance. அதை நான் R vector கூட சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா? ப்ராக்கெட்டில் perpendicular distance எழுதிட்டேன். which is equal to force. ரெண்டுமே சேம் வேல்யூ தான். அப்போ F vector into இந்த R vector நான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மேக்னெட்டியூடுக்குள்ளே என்ன போட்டிருக்கேன்? 2A வெக்டார் போட்டிருக்கேன். அப்போ 2Aங்கிறது எலக்ட்ரிக் டைபோலுடைய லென்த்து இல்லையா? ஏயிலிருந்து பி வரைக்கும் உள்ளது. ஓகேவா? அப்போ ஏங்கிறது என்னது? ஏயிலிருந்து ஓ வரைக்கும் உள்ளது ஒரு ஏ, அதே மாதிரி ஓயிலிருந்து பி வரைக்கும் உள்ளதும் ஒரு ஸ்மால் ஏ. அப்போ நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி எழுதிக்கலாம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓஏ வெக்டார் இன்டு ஓபி வெக்டார் போட்டுக்கலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் இன்டு ஓஏ வெக்டார். கரெக்டா? ஸோ இதில் என்ன இருக்குது? இந்த இடத்துல ப்ளஸ். கரெக்டா? plus f vector into OB vector இப்படி எழுதிக்கலாம். ஓகே, which is equal to இது எப்படி இருக்கு? a vector cross b vector ஃபார்முலா இல்லையா? அப்போ என்ன வரும்? ab sin theta. அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம், f into OA sin theta. இது ஒரு பார்ட். ஓகே, ப்ளஸ் அடுத்தது f into OB sin theta is equal to Fங்கிறது என்னது? ஃபோர்ஸ். கரெக்டா? அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? EQ போட்டுக்கலாமா? எஸ், EQ into OA sin theta. OAங்கிறது என்னது? A, அதோட டிஸ்டன்ஸ் A sin theta ப்ளஸ் அடுத்து Fக்கு அதே வேல்யூ தான் வரும் இல்லையா? EQ into OB, ஓயிலிருந்து பி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னது? the same A sin theta. இப்போ எத்தனை EQA sin theta இருக்குது? 2 EQA sin theta இருக்குது. அப்போ 2QA, E லாஸ்ட் எழுதிடுறேன், E into sin theta. அப்போ என்னாச்சுன்னு பாருங்கள், 2QA என்னென்னு எழுதலான்னு சொன்னேன்? P, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அப்போ PE sin theta. இது மேக்னிடியூடில். இது எது? இன் வெக்டார் அப்படின்னு வரும்போது சி டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல், நமக்கே தெரியும் ஏபி சைன் தீட்டான்னா கிராஸ் ப்ராடக்ட் எழுதும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ பிஇ சைன் தீட்டான்னா பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். சரியா? ஸோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
உங்களுக்கு 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். செகண்ட் மெத்தடு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், ஃபஸ்ட் மெத்தடு உங்களுக்கு ப்ரீவியஸ். ஆனால் 2 மெத்தடுமே வந்து நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். இதில் எது எழுதினாலுமே நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.